வணக்கம். சில பேர் ஜாதகத்துக்கு திருமணத்தை பார்க்க வரும்போது ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது, ஜாதகம் எதுவுமே சேர மாட்டேங்குது, பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. 2 வருஷமாக பார்க்குறோம், ஜாதகம் எதுவும் சேர மாட்டேங்கிறது, கஷ்டமாக இருக்குது, எந்த பொண்ணு வந்தாலும் ஏதாவது ஒரு தடங்கல் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களோட ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா ராகு கேது ப்ராப்ளமாக இருக்கும். ராகு கேது 1, 7, 2, 8 இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கூடவே காலக சர்ப்பதோஷம், அதாவது ராகு கேதுவுக்குள்ளே எல்லா கிரகங்களுமே இருக்கிற ஒரு சூழ்நிலை. அந்த மாதிரி இருந்தால் பொதுவாக அது ஒரு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் எல்லாத்தையுமே தடை செய்யும். இன்னும் சொல்லப்போனால் அவங்களுக்கு ஏதோ திருமணம் மாத்திரம் தாமதமாகுதுன்னு நினைக்க வேண்டாம். அவங்களோட லைஃப்பில் எல்லாமே ஒரு தடங்களாக தான் இருக்கும். நல்லா யோசித்து பார்த்திங்கன்னா அவங்களோட படிப்பு, அவங்களோட வேலை, அவங்களோட முன்னேற்றம் எல்லாமே கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கிற ஒரு சூழ்நிலை தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க அந்த ராகு கேதுவுக்கு பரிகார பூஜை பண்ணணும். ஏதாவது காளகஸ்தி அல்லது திருநாகேஸ்வரம், திருப்பாம்புரம், கீழ்பெரும்பள்ளம், இந்த மாதிரி ஏதாவது ராகு கேது ஸ்தலத்தில் போய் ஒரு பரிகார பூஜை பண்ண வேண்டியது மிக மிக அவசியம். அந்த பூஜை பண்ணால் தான் அவங்களுக்கு அதற்கான விடிவு காலம் பிறக்கும். ஆனால் பொதுவாக எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா ஜாதகத்தை திருமணத்தும் போது தான் கொண்டு வராங்க. அது வரைக்கும் அந்த 25 வயசு அந்த குழந்தை படாத பாடுபட்டிருக்கும். எல்லா இடங்கள்லையுமே போராடி போராடி ஜெயிக்கிற ஒரு சூழ்நிலை தான் இருக்கும். அதனால் பொதுவாக இந்த மாதிரி ராகு கேது தோஷங்கள் இருக்கிற ஜாதகம் சின்ன வயசுலேயே நம்ம பண்ணிடுறது பெஸ்ட்டு. அதுக்கான பரிகாரம் பண்ணிட்டீங்கன்னா அந்த பிரச்சனை அவங்களுக்கு இருக்காது. அந்த கஷ்டம், அந்த ஸ்பீட் பிரேக்கர் இதெல்லாம் அவங்கள பாதிக்காது. ஆகவே ஜாதகத்தை நம்ம திருமணத்தும் போது பார்க்குறத விட கொஞ்சம் முன்னாடி அவங்களுக்கு ஏதாவது கஷ்டங்கள் தொடர்ந்து வரும்போது ஒரு நல்ல ஜோசியர்கிட்ட காமிச்சு அதுக்கான பரிகாரங்களை செஞ்சிங்கன்னா நிச்சயமாக அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கும். அது அவங்களுக்கு ஒரு முன்னேற்றத்துக்கான வழியை காட்டும். இன்னும் அவங்களுக்கு அது சில நல்ல எண்ணங்களையும் நம்ம ஜெயிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் செல்ஃப் கான்ஃபிடென்ஸையும் தரும். ஆகவே இந்த ராகு கேது தோஷம் இருக்கிறவங்க கொஞ்சம் முன்னாடி அதுக்கான பரிகாரங்களை செய்கிறது நல்லது. நன்றி, வணக்கம்.